பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் சாதாரணமாய் அல்ல, நேர்த்தியாய், மகிமை நிறைந்ததாய், வெற்றி சிறந்ததாய் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்முடைய கடமை. அதையே தேவன் விரும்புகிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நீர் நம் மத்தியிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். நீர் அதை அப்படியாய் செய்து முடித்ததற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு TV from your account and then adding the home phone line. Yes. Okay. And one more offer what I have for you is related to the Rogers Bank MasterCard, and you are a pre-approved customer for this card, which is a zero annual fee card for lifetime with a credit limit up to $20,000 with a 5 roam-like home stays and no extra cost every year for your Rogers mobile plans. Basically, you will be getting 5 free roaming days whenever you will be out of Canada, and that will be in a year for 5 days you're going to get free roaming. You get 3% of cashback every time you make any pieces. So, are you interested for this card? Hello. Before I canceled the Rogers card, I don't know, you check it with them because I canceled it because of this Rogers problem with my mobile phone. I had to cancel it before. So if you want to add it on, no problem. Again. No, it won't be any kind of problem. Eventually, I'm a personal user for this card, and I propose it to my customers as well, and I can see you're a pre-approved customer for this card. So you just need to fill up an application, and a confirmation call will be provided to you from Rogers Bank. So if you're okay with it, I can send you the link of application, and while you're on a call with me, you can go ahead and just fill in the application, and I can proceed it further. Okay, so I was paying the Rogers bill through them in the past. Yeah, that's no problem. There you will be getting your cashback points as well. So you can redeem that cashback for if you go ahead and pay your bills as you said to me previously as well. Hello. Pastor, continue, Pastor. Okay. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் தேவனுடைய வசனத்திற்காய் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், பலுகி பெருகட்டும். ஆமேன். இதாவே இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னதற்காய் நன்றி. நமக்காக உலகத்தை ஜெயித்ததற்காய் நன்றி. ஜெய கிறிஸ்துவாய் ஜெயத்தை நமக்கு பெற்று கொடுத்தவராய் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீர் சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். ஆகவே உம்முடைய மகிமைக்கு, உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சொந்தக்காரராயிருக்கிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளட்டும், அதிலே பலுகி பெருக பண்ணட்டும், விடுதலையாக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், விடுதலையாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வருஷத்திலே
நன்மைகள் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஏனென்றால் வருஷத்தை தேவன் நன்மையினால், கடந்த வருஷத்தை மாத்திரமல்ல, இந்த வருஷத்தை மாத்திரமல்ல, வருகிற வருஷத்தையும் தேவன் நன்மையினால் மாத்திரமே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். ஆகவே அவைகள் தான் நமக்கு என்னவாயிருக்கிறது? நம்முடைய போஷனாயிருக்கிறது, நமக்கு உரியதாயிருக்கிறது. ஆனால் அதை விட்டு விட்டு நாங்கள் தவறாக தியானிக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய தவறான தியானம், தவறான எண்ணங்களே தவறான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். எப்பேற்பட்ட தவறான சூழ்நிலையில் இருந்தாலும், அழிவுள்ள சூழ்நிலையில் இருந்தாலும், பற்றாக்குறை உள்ள சூழ்நிலையில் இருந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட நோயில இருந்தாலும், நாங்கள் தேவன் செய்து முடித்தார், என்னை உயிர்ப்பித்தார், என்னை விடுதலை ஆக்கினார் என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருப்பது குட் நியூஸ், பேட் நியூஸ் அல்ல. பேட் நியூஸ் உலகத்தினால், பிசாசினால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் குட் நியூஸ் எப்பொழுதும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு வர வேண்டியது, நம்மை மேற்கொள்ள வேண்டியது குட் நியூஸ் மாத்திரமே. ஆமென். கடந்த நாட்களில் நான் வாசித்து காண்பித்தேன். எடுப்போம், இதை நாங்கள் வாசித்து இதிலிருந்து கடந்து செல்வோம். எசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. இயேசு அநேக வேளைகளிலே நானே உலகு கோழி என்று சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, நாங்கள், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். எழுந்த பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிலுள் ஜனங்களையும் மூடும். அப்ப பிசாசு இந்த உலகத்துக்கு கொண்டு வர இருப்பது அல்லது கிரியை செய்வது எல்லாமே இருளான காரியங்கள். இருளை கொண்டு வர வேண்டும், அழிவை கொண்டு வர வேண்டும், வேதனைகளை, துன்பங்களை, யுத்தங்களை, தவறான கிளைமேட் என்ன செய்கிறது? சூழ்நிலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டம். ஆனால் இவையில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். இந்த பிரச்சனைக்குள்ளே, இந்த இருளுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, அந்த இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும், நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன், ஆனாலும் என்றால் முன்னாடி சொல்லப்பட்ட காரியங்கள் கேன்சல் பண்ணப்படுகிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். விசுவாசிக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமேல் உன்மேல் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய தொழிலிலே, நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே அவருடைய மகிமை காணப்படும், வெளிப்படும். ஆமென். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, ஏனென்றால் வெளிச்சமாகிய தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஏனென்றால் நம்மிடத்தில் தான், நம்மோடு கூடத்தான் தேவன் இருக்கிறார். நம்மிடத்தில் தான் உண்மையான சரியான சொல்யூஷன், விடை இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்குமான விடை தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த விடை நம் மூலமாய் உலகுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கவனிங்கள். எகிப்தின் ராஜா என்ன செய்ய போகிறார்? அழிவு வரப்போகிறது. ஆகவே எகிப்தின் ராஜா அவனுடைய ராஜ்யத்திலே பஞ்சம் வரப்போகிறது. 7 வருடங்கள் செழிப்பாயிருக்கும். அதற்கு பிறகு வரப்போகிற 7 வருடங்கள் மிகவும் கொடிதாயிருக்கும், பஞ்சம் நிறைந்ததாயிருக்கும். இந்த 7 வருஷத்திலே செழிப்பிலே பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போவார்கள் என்பதை ராஜா கனவு காண்கிறார். ஆனால் யாராலும் அந்த கனவுக்கான பதிலை சொல்ல முடியவில்லை. அந்த வேளையில் தான்
யோசேப்பு அங்கே அழைக்கப்படுகிறார். யோசேப்பினுடைய ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே ஜெயிலில் இருந்து, சிறையில் இருந்து அவன் அழைக்கப்படுகிறான். அங்கே வந்தவுடன் அவன் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீர் கண்ட தரிசனத்தின்படி 7 வருஷ செழிப்பு வரப்போகிற 7 வருஷத்துல என்ன செய்ய போகிறது? எல்லாமே இல்லாமல் போக போகிறது. ஆகவே இதுதான் மிக முக்கியம். அவன் இந்த தரிசனத்தை சொல்லுவதற்கு முன்பதாக சொல்லுகிறான், தரிசனத்துக்கு பதில் கொடுக்கிறவர், விளக்கம் கொடுக்கிறவர் தேவன் அல்லவா? ஆகவே தரிசனத்தை என்னிடத்தில் சொல்லும் என்றால் அர்த்தம் என்ன? தரிசனத்தை என்னிடத்தில் சொல்லும் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தரிசனத்துக்கு பதில் அளிக்கிறவர், விட கொடுக்கிறவர் தேவன். ஆகவே உம்முடைய தரிசனத்தை என்னிடத்தில் சொல்லும் என்று யோசேப்பு சொல்லுகிறான். ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அங்கே இங்கே எங்கேயோ அல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தரிசனத்தை என்னிடத்தில் சொல்லும் என்று அவன் கேட்கிறான். தரிசனத்தை சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த 7 வருஷ செழிப்பு வரப்போகிற, அதற்கு பிறகு வரப்போகிற 7 வருஷ வறுமை, பற்றாக்குறை எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ண போகிறது. கவனிங்கள் பிரியமானவர்களை, இது பிரிச்சுவலாய் நடக்கிற காரியம். இதுதான் நிறைய வேளைகளிலே நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். தேவன் மூலமாய் ஆசீர்வாதம் வருகிறது, ஆனால் பிசாசு திட்டம் போடுகிறான், அதை இல்லாமல் பண்ணும்படிக்கு என்ன செய்கிறான்? திட்டம் போடுகிறான். தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தேவன் யோசேப்பு அதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இதை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளால் எல்லா பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். தேசத்தினுடைய பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். தேசத்தை ரீஸ்டோர் பண்ண முடியும். தேசத்தை காப்பாற்ற முடியும். தேசத்தை செழிக்க பண்ண முடியும். ஆமென். கவனிங்கள், ஒரு சாதாரண ஜெயில் கைதியாக அங்கே யோசேப்பு இருக்கிறான். ஆனால் கவனிங்கள், தேசத்தையே விடுதலை ஆக்கிறவனாய் அவன் மாறுகிறான். எப்பொழுது என்று சொன்னால், தேவனோடு உறவு கொண்டவனாய், தேவனை அறிந்தவனாய். மிகவும் முக்கியம். இன்றைய நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் இந்த வருது, அந்த வருது, அது வருது, இது வருது என்று சொல்லுகிறார்களே அல்லாமல் எந்த சொல்யூஷனையும், அதை மேற்கொள்ளுவதற்கான எந்த பதிலையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதனால் ஜனங்களுக்குள்ளே பயம் வருகிறதை அல்லாமல் அங்கே விசுவாசம் வரவில்லை. இருக்கிற கொஞ்ச விசுவாசத்தையும் இப்படியான துக்க செய்திகள் அல்லது தவறான செய்திகள் என்ன செய்கிறது? இல்லாமல் பண்ணி விடுகிறது. அநேகருடைய விசுவாசத்தை நிர்மூலமாக்கி விடுகிறது. அநேகர் இப்படியான செய்திகளைத்தான் விழுந்து விழுந்து கேட்கிறார்கள். அங்கே வருகிறது, இங்கே இது வருகிறது, இந்த பிசாசு வந்து விட்டான், இந்த அந்தி கிறிஸ்து வந்து விட்டான். இதைத்தான் விழுந்து விழுந்து எல்லாரும் என்ன செய்ய அறிய விரும்புகிறார்கள். பிசாசை குறித்தும் அவனுடைய கிரிகையை குறித்தும் தான் அறிய விரும்புகிறார்கள். எவ்வளவுக்கு நாங்கள் அதை அறிகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அழிந்து போவோம். ஆதாம் ஏவாள் பிசாசின் சத்தம் கேட்டபடியினால் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் இழந்து போனார். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை போக்கஸ் பண்ணாமல், தேவனை பார்க்காமல், அவருடைய வார்த்தையை பார்க்காமல் பிசாசை பார்க்கிறார்களோ அவ்வளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஃபெயிலியர்ஸ், தடைகள், தாமதங்கள், மரணங்கள் ஏற்படும். கவனியுங்கள், கடலிலே நடந்து வா என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் கடலில் நடக்க வேண்டும், ஒரு வார்த்தையை நீர் சொல்லும் என்று கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், கடந்து வா, புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்பி அவன் நடக்கிறான். அப்ப எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் அந்த வார்த்தையை நம்பினானோ அவ்வளவு தூரம், அவ்வளவு நேரம் அந்த வார்த்தை உண்மை உள்ளதாய், வல்லமை உள்ளதாய் பேதுருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டது.
ஆனால் எந்த நிமிஷம் பேதுரு பிசாசை நோக்கி பார்த்தானோ, போராட்டத்தை நோக்கி பார்த்தானோ, எந்த நிமிஷம் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் அறிய நினைத்தானோ அல்லது அறிந்து கொண்டானோ, அந்த நிமிஷமே விசுவாசத்தை இழந்து போகிறவனாயிருக்கிறான். இன்றைய நாளிலும் அநேகர் நாங்கள் இப்படியான செய்திகளைத்தான் விழுந்து விழுந்து கேட்கிறோம். மாறாக நாங்கள் கேட்க வேண்டிய செய்தி நல்ல செய்தி. தேவன் நமக்கு வைத்திருப்பது நற்செய்தி, துக்க செய்தி அல்ல. மறுபடியும் மறுபடியும் தயவு செய்து தியானியுங்கள். எப்படி கானான் தேசத்தை வேவு பார்க்க போன 10 பேர் துக்க செய்தி கொண்டு வந்தபடியினால், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈவில் செய்தி, துக்க செய்தியை கொண்டு வந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளாமல் மரித்து போனார்கள். இன்றைய நாளிலும் நாங்கள் துக்க செய்திகளை காது கொடுத்து கேட்போமானால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அவைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் மரணத்தையும் நோய்களையும் நொடிகளையும் கொண்டு வருகிறது. துக்க செய்தியை கேட்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நமக்கு அவர் நற்செய்தியை வைத்திருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு வைத்திருப்பது என்ன? நற்செய்தி, துட்செய்தி கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்ப முடித்து விட்ட பிறகும் நமக்கு துட்செய்தி வரப்போகிறது, துட்செய்தி வந்து நம்மை மேற்கொள்ள போகிறது என்று விசுவாசித்தால் மிக 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 தவறு. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லா துட்செய்தியும் நற்செய்தியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் இப்பொழுது நற்செய்திக்குள்ளாய் இருக்கிறோம், துட்செய்திக்குள்ளாய் அல்ல. துட்செய்தி எங்களுக்கு சொந்தமானது அல்ல. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை காரர் மூலம், ஆனால் நம்மை என்ன செய்ய முடியாது? அது மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப கவனிப்போம், வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டும் அதை விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். அப்ப கவனியுங்கள், எதிரியான ராஜா என்ன செய்து விட்டார்? முற்றுகை போட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் ராஜாக்களையும் சூழ முற்றுகை போட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு இஸ்ரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தோ ஆலையில் இருந்தா என்று சொல்லி. அப்ப கவனிங்கள், இந்த ராஜா தேவனை நம்புகிற ராஜா. இன்றைக்கு அநேகர் நாங்கள் இப்படியா இருக்கிறோம். கவனிங்கள், கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால், அவனுடைய வார்த்தையை கவனிங்கள், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? நல்ல கேள்வி. அப்ப இவன் நம்புகிற ஒருவன், ஆனால் சரியாக நம்புகிறானா என்பதுதான் மிகவும் முக்கியம். வார்த்தைகள் எல்லாம் சரி போலத்தான் தெரிகிறது, ஆனால் பிரச்சனை வேதனை என்று வரும் பொழுதுதான் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அவருடைய வாய்கள் எல்லாமே மாறி போகிறது, வாய் அறிக்கை மாறி போகிறது, தேவனை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த வார்த்தையின்படி பார்ப்போமானால் ஏதோ அவருக்கு தேவனை குறித்து கொஞ்சம் தெரியும் போல தெரியுது, ஆனால் அப்படி அல்ல. கவனியுங்கள், தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால்
ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்ப கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்கள்? கிரிய நடப்பிக்கிறார்கள். வறுமையை மேற்கொள்வதற்கு தேவனை நம்பாமல் சொந்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு மிருகங்களாய் மாறிவிட்டார்கள். அவநம்பிக்கை இப்படியாகத்தான் நம்மை மாற்றும். அப்படியே நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் அவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். இந்த ஸ்திரியின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து போட்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்துகிறதை ஜனங்கள் கண்டார்கள் என்றால் மிகவும் துக்கிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் சப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் அவன் இதற்கு சரியாகவும் எனக்கு செய்ய கடவர் கர்த்தர். கவனியுங்கள், இங்க பாருங்க, தேவனை இழுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனை குறித்து நன்மையாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவன் சப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். அப்ப இவன் தேவனை புரிந்து கொள்ளவில்லை, முதலாவது. இரண்டாவதாக, நற்செய்தி சொல்லுகிற ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு கல்லெறிப்படுகிறார்கள். அவர்களைத்தான் அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். உனக்கு வேதனை வரும், துன்பம் வரும், அழிவு வரும், மரித்து போவாய் என்று சொல்லுகிறவர்களை நம்புகிறார்கள். மாறாக இவைகள் உங்களுக்கு வர முடியாது, கர்த்தர் செய்து முடித்தார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம், அவர் உலகத்தை ஜெயித்தபடியினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம், ஒவ்வொரு சபையையும் பார்த்து ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. அப்ப ஜெயத்தை கொடுக்காமல் தேவன் எப்படி சொல்ல முடியும்? ஜெயத்தை கொடுத்தபடியினால் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்று சொல்லுகிறார். என்னை போல ஜெயிக்கிறவனவனோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 5வது அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமானால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அல்லது 1 யோவான். அப்ப மிகவும் முக்கியம், நாங்கள் ஜெயிக்க வேண்டியது மிக முக்கியம். ஆமென். ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் புறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாவிட்டால் உலகம் நம்மை ஜெயிக்கும். கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். ஆகவே அவர் ஏற்கனவே 1 யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி அவர் உலகத்தை ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். கொடிய பஞ்சம் வந்திருக்கிறது. அந்த கொடிய பஞ்சம் வரும் பொழுது ராஜா என்ன நினைக்கிறார்? தேவன் தான் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார், இதையெல்லாம் தேவன் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறது மாத்திரமல்ல, நற்செய்தி சொன்ன பல முறை
நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜாவை விடுதலையாக்கின எலிசாவுக்கு விரோதமாக இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், அவனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் புரிந்து கொள்ளவில்லை. நற்செய்தி சொல்லுகிறவர்களுக்கு வருகிற காரியம் இப்படியா இருக்கிறது. ஆனால் கவனிங்கள், இந்த பிரச்சனை வரும் பொழுது தேவன் எலிசா மூலம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு செங்கல் கோதுமை மா ஒரு செங்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை மா ஒரு செங்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அப்ப இன்றைக்கு அவவிசுவாசமாய் பேசுகிறவர்கள், கவனிங்கள், இந்த பிரச்சனை நாளைக்கு, அடுத்த வருஷம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம். ஆனால் தேவனுடைய சொல்யூஷன், தேவனுடைய பதில் என்ன? நாளைக்கு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், நாளைக்கு தேவனுடைய விடுதலையை காண்பீர்கள், நாளைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுதலை காண்பீர்கள். அப்ப அங்கே இருக்கிறவன் ராஜாவினுடைய பிரதானி என்ன சொல்லுகிறான்? எப்படி நடக்கும்? தேவன் மதகுகளை உண்டாக்கினாலும், வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அப்ப இதுதான் நம்முடைய பிரச்சனை, அவவிசுவாசம். அநேக வேளைகளிலே நாங்கள் அவவிசுவாசிக்கிறபடினால் தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறோம். தேவன் செய்து முடிக்காமல் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் செய்து முடித்தபடியினால், எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னபடியினால், தேவன் செய்து முடித்திருப்பாரானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை இப்பொழுதே மேற்கொள்ள முடியும். அப்படி நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு உங்களுக்கு ஸ்டோரி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 2 குஷ்டரோகிகள் அங்கே போகிறார்கள். எதிரியினுடைய பாளையத்துக்குள்ளே போனால் அங்கே யாரும் இல்லை. ஆகவே இவர்கள் தங்களுக்கு என்ன செய்யலாம்? அவர்களுடைய உடைமைகளை, சாப்பாடுகளை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், தங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள். பின்பு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்ட காரியத்தை வாசிக்கிறேன், 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி, கவனிங்கள், நற்செய்தி, எதிரிகள் எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிட்டார்கள். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற சகலதும் நமக்கு சொந்தம். நம்மை இல்லாமல் பண்ணும்படி, நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையை கொண்டு வரும்படி, வேதனையை கொண்டு வரும்படி, துன்பத்தை கொண்டு வரும்படி, பயத்தை கொண்டு வரும்படி கிரியை செய்த எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய உடைமைகளை விட்டு ஓடிவிட்டார்கள். அப்ப இப்பொழுது எல்லாமே திரட்சியாய் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டோம். ஆனால் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நாள், இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும். இதை அறிவிக்காவிட்டால் இது நியாயம் அல்ல. 2 பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, 2 குஷ்டரோகிகள் பேசிக்கொள்றாங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமர். அப்ப பொழுது விடியும் வர கூட நற்செய்தியை வச்சிருக்க கூடாது, அறிவிக்க வேண்டும்.
இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரமனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. எனிமி முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போனான். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. இவ்வளவு காலமும் நம்மை கொள்ளையடித்த எனிமி நியாயம் தீர்க்கப்பட்டான். இப்பொழுதோ அவன் கொள்ளையடித்தது எல்லாவற்றையும் நீதிமொழிகளின்படி, நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறபடி 7 மடங்காய், திருடன் பிடிபட்டால் 7 மடங்காய் கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்ப நீங்கள் இழந்து போன யாவற்றையும் பல மடங்காய் பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் இந்த வருஷம் இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு இருக்கும்? இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அதுதான் தேவ சத்தியம். ஆகவே நாங்கள் இதை விசுவாசிப்போம். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக நேர்த்தியாக செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஆகவே ஜெபம் பண்ணும் பொழுது இவற்றை எல்லாம் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ண வேண்டுமே அல்லாமல், கவனிங்கள், இவ்வளவு பஞ்சம், ஒருத்தர் தந்த சொந்த பிள்ளையே சமைத்து சாப்பிடுகிற பஞ்சம் இருக்கும் பொழுது எலிசா சொல்லுகிறான் நாளைக்கு. அதனாலதான் ராஜாவினுடைய பிரதிநிதியால நம்ப முடியல. எப்படி நாளைக்கு எல்லாமே சீப்பாக எல்லாமே கிடைக்கும், நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் நாளைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் நம்புவது கடினம். அநேக வேளைகளிலே நாங்கள் நம்ப மாட்டோம். ஆனால் தேவன் செய்து முடித்ததுதான். தேவன் செய்து முடித்ததை தேவனுடைய மனுஷன் எலிசா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லுகிறார். அடுத்த நாளிலேயே அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். வறுமை அவர்களை விட்டு ஓடி போனது. பயம் அவர்களை விட்டு ஓடி போனது. ஒருத்தர் பிடிச்சி சாப்பிடுகிற பிசாசின் கிரிகையும் அவனுடைய சுபாவமும் அவர்களை விட்டு ஓடி போனது. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசிப்போம். நிச்சயமா இந்த வருஷத்திலே நீங்கள் இழந்து போன யாவும் பல மடங்கு பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் வரும் பொழுது நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். எலிசாவின் இடத்திலே வரும் பொழுது இம்பாசிபிள் பிரச்சனை அவ்வளவு அதிகமாயிருந்தது. ஆனால் உம்மிடத்தில் வரும் பொழுது நீர் எலிசா மூலமாய் நாளைக்கு நன்மையை காண்பீர்கள், நாளைக்கு விடுதலையை காண்பீர்கள், நாளைக்கு இரட்சிப்பை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு காண்பித்தது போல, அவர்களை ஆசீர்வதித்தது போல, அவர்களை எல்லா பிசாசின் கிரிகளிலும் இருந்து, வறுமையிலும் இருந்து, வேதனை துன்பங்களிலும் இருந்து விடுதலை ஆக்கினது போல நம்மையும் விடுதலை ஆக்கினீர். ஆகவே இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ரெஸ்டோரேஷன் உருவாக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, மீட்கப்படுவார்களாக, எல்லா சூழ்நிலையிலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுவதாக, சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உம்முடைய ரட்சிப்பை காண்பார்களாக, உம்மை அறிகிற அறிவிலே, உம்முடைய நன்மையிலே, கிருபை வரங்களிலே, பாதுகாப்பிலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக கடந்து சென்றீர்கள். எலிசா கூறிய அந்த காரியங்களுக்கூடாக கர்த்தர் மறுநாளிலே காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவனுடைய வார்த்தையை கர்த்தர் வழி நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடித்தார், அவற்றை நிறைவேற்றி தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாச நாங்கள் திரும்பமாக நாளே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
அந்த மைக்கு ஓஃப் பண்ண மறந்துட்டேன் பாஸ்டர். ஒரு டெலிஃபோன் லைன் நான் மன்னிக்கவும். திரும்ப No நாளை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். Amen. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.